வருணும் நித்யாவும் அருவியில் குளித்துவிட்டு தங்களது வீட்டிற்கு வந்தடைந்தனர். இருவருக்கும் ஜலதோஷம் பயங்கரமாக பிடித்திருந்தது. இருவரும் அப்படி நனைந்தபடி வீட்டிற்குள் நுழைவதைக் கண்ட அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். டே வருண், என்னடா அது? எதுக்கு இப்படி 2 பேரும் நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க என்று பார்வதி கேட்க, அது அது வந்துமா என்று வருண் இழுத்து கொண்டிருந்தான். அதானே, எதுக்காக இப்படி 2 பேரும் நனைஞ்சிருக்கீங்க? வெளியே மழை கூட பெய்யலையே என்று வசந்தி வருண் மற்றும் நித்யாவிடம் கேட்க, இல்லத்த, அது நாங்கள் 2 பேரும் அருவியில் குளிக்கும்போது என்று வருண் கூற வர, அப்போது நித்யா வருணின் காலை மிதிக்க சுதாரித்து கொண்ட வருண் தான் கூற வந்த வார்த்தையை நிறுத்திவிட்டான். அப்போது நித்யா, ஆ அது ஒன்றும் இல்லை சித்தி, வருண் என்ன அருவிக்கு கூட்டு போனாரா, நான் தெரியாமல் அங்கே நடந்து போகும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். வருண் என்னை தூக்க வரேன்னு அவரும் அந்த கல்லில் கால் வச்சு ஸ்லிப் ஆகிட்டாரு, அதான் என்று சமாளிக்க, நீங்கள் அதில் விழுந்து மூழ்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஆழம் ஒன்றும் இல்லையே என்று வசந்தியின் கணவர் கணேசன் கூற, இருவரும் எப்படி சமாளிப்பதென்று தெரியாமல் ஒருவரையொருவர் பார்த்து தும்மிக் கொண்டிருந்தனர். அதை கண்ட திவ்யா இருவரும் சமாளித்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு உதவ வேண்டுமென்று எண்ணி, சரி சரி, இப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அக்யூஸ்ட் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அதான் சொல்கிறாங்கல்ல ஆற்றுல விழுந்துட்டாங்கன்னு, அப்புறம் என்ன? சும்மா கேள்வி கேட்குறத நிப்பாட்டிட்டு 2 பேத்துக்கும் அந்த துண்டு எடுத்து கொடுங்க. 2 பேர் இப்படியே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இன்னும் ஜலதோஷம் அதிகமாயிடும் என்று கூறி நித்யா மற்றும் வருண் இருவருக்கும் துண்டை எடுத்து கொடுத்தாள். இருவரும் திவ்யாவிடமிருந்து துண்டை வாங்கிவிட்டு அவர்களது அறைக்கு சென்றனர். நித்யா முன்னால் செல்ல வருணும் அவள் பின்னே அறையினுள் நுழைந்து கதவை தாளிட்டான். பின் இருவரும் தங்களது தலையை துவட்டி கொண்டு இருந்தனர். அப்போது வருண் நித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். நித்யா இன்னும் அந்த ஈரமான புடவையையே அணிந்திருந்தாள். வருண் தனது ஈரமான சட்டையை கழட்டி மாட்டிவிட்டு நித்யாவின் அருகே சென்றான். பின் அங்குள்ள கட்டிலில் அமர்ந்து நித்யாவின் கையை மென்மையாக பிடித்து இழுத்து அவளை தன் அருகில் அமர வைத்தான். வருண், என்ன பண்ணுறீங்க? தலை துவட்டிட்டு இருக்கேன்ல, தெரியலையா என்று நித்யா வருணிடம் கூற, ஏன் எங்கள் தலைலாம் ஈரமா இல்லையா என்று வருண் நித்யாவிடம் கேட்டான். நித்யாவும் சிரித்து கொண்டே வருணின் தலையை துவட்டி விட்டு கொண்டிருந்தாள். அப்போது வருண் நித்யாவை அன்போடு அணைத்தபடி அவளின் அருகே நெருக்கமாக அமர்ந்தான். வருண், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தலை துவட்டி விட சொல்லிட்டு இப்போ இப்படி பண்ணா நான் எப்படி உங்களுக்கு தலை துவட்டுவேன்? பொண்டாட்டி, நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன்டி, ஆனால் நீ எனக்கு ஒவ்வொரு தடவையும் புதுசாக தெரிகிற என்று கூறி நித்யாவின் கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான். அப்படியா? அப்போது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உங்களுக்கு போர் அடிச்சிடுவேனா என்று நித்யா வருணிடம் கேட்க, லூசு, என்னடி இப்படி கேட்டுட்ட? இப்போ இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ நான் உன்கிட்ட எந்த அளவுக்கு அன்பா ரொமான்டிக்காக இருக்கணும் அதே அளவுக்கு தான் நான் எப்போவுமே இருப்பேன் என்று வருண் கூற, அப்படியா? வயசாகி என் முடியெல்லாம் வெள்ளையானதுக்கப்புறமும் இதே லவ்வோடு இருப்பீங்களா? நீ கிளவியாகி உன் பல்லெல்லாம் கொட்டி உன் முடியெல்லாம் நரைச்சாலும் நான் உன்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் என்று வருண் கூற, ஏன் வருண், என் மேலே உங்களுக்கு அவ்வளோ லவ்வா என்று கேட்டுக்கொண்டே வருணின் கன்னத்தை பிடித்து வருணின் நெற்றியில் நித்யாவின் இதழால் முத்தமிட்டாள். வருணும் நெகிழ்ந்து நித்யாவின் இதழில் முத்தமிட, அப்போது நித்யா சட்டென்று, வருண் வலிக்குது, எதுக்கு இப்படி கடிக்கிறீங்க? ஃபோர்ஸில் கடிச்சிட்டேன்டி. சாரிடி பொண்டாட்டி, என்னைக்கும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு ஒன்று பார்த்ததும் அன்பு கொஞ்சம் ஓவராக பொங்கிடுச்சு, அதான்டி. சாரி லட்டு, ரொம்ப வலிக்குதா என்று வருண் பதற்றத்துடன் கேட்க, வருண் இங்கே பாருங்க, லேசாக காயம்பட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்னடி பண்ணேன்? லைட்டாக முத்தம் கொடுத்தாலே காயாகிற அளவுக்கு இப்படி சாஃப்டாக வச்சுருக்க என்று கூறி வருண் நித்யாவின் இதழை வருடினான். அவளது காயத்திற்கு மருந்து போடும் வகையில் மிகவும் மென்மையாக தனது முத்தத்தை பதித்தான். நித்யாவும் வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டு இருவரும் தங்களது அன்பை மாறி மாறி பரிமாறிக்கொண்டிருந்தனர்.
இவ்வாறே இருவரும் அன்பில் மூழ்கியிருக்க, வருண் வருண் ட்ரெஸ்லாம் ரொம்ப வெட்டாக இருக்கு. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் என்று நித்யா வருணிடம் கேட்க, என்னது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா? ஏ லட்டு, என்னால் உன்னை விட்டு விலக முடியலடி என்று வருண் நித்யாவிடம் நெருங்க, அந்த சமயம் பார்த்து கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ம் அதானே, என்னடா நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் யாரும் கதவை தட்டலையேன்னு பார்த்தேன். தட்டிட்டானுங்களா? இரு, யாருன்னு பார்த்துட்டு வரேன் என்று சலிப்புடன் கூறிவிட்டு மாற்று உடை அணிந்து கொண்டு கதவை திறந்தான். அங்கு வசந்தி கதவின் அருகே நின்று கொண்டிருந்தாள். என்னத்த, என்ன விஷயம் என்று வருண் வசந்தியிடம் கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் மாமா பேங்க் விஷயமா டவுனுக்கு போகணும்னு சொன்னார். அதான் நீயும் கூட போனா அவருக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல என்று வசந்தி வருணிடம் கூற, ஓ அப்படியா, ஓகே நீங்கள் மாமாவை ரெடியாக இருக்க சொல்லுங்கள், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு நித்யாவை திரும்பி பாவமாக பார்த்தான். நித்யா சிரித்து கொண்டே, சரி சரி, சும்மா என்னை பார்த்துட்டே இருக்காம போங்க, போய் வேலையை பாருங்க என்று கூறினார். இருவரும் தங்களது ஆடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தனர். அப்போது வருண் தனது ஷோலேஸை கட்டிக்கொண்டே, ஏ லட்டு, இன்னைக்கு ஈவினிங் இந்த ஊர் திருவிழாவில் ஆடலும் பாடலும் ப்ரோக்ராம் போடுவாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். நீ அதெல்லாம் பார்த்துருக்க மாட்ட. நான் உன்னை இன்றைக்கி அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? நீ கிளம்பி ரெடியாரு, ஓகேவா என்று கூற, வருண் உண்மையாவா சொல்கிறீங்க? கண்டிப்பாக என்னை அங்கே கூட்டிகிட்டு போவீங்களா என்று நித்யா வருணிடம் ஆர்வத்துடன் கேட்க, ஏ பொண்டாட்டி, உண்மையாக தாண்டி சொல்கிறேன், நீ கிளம்பி மட்டும் ரெடியாரு, நான் வந்து உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்று வருண் கூறியதும், சரிங்க வருண், நான் ரெடியாக இருக்கேன் என்று சந்தோஷத்துடன் கூறினாள். பின் வருண் அவனது மாமா கணேஷுடன் சேர்ந்து அந்த பேங்க் வேலைக்காக வெளியே சென்றான். இருவரும் வங்கியை வந்தடைந்தனர். மாமா, என்ன விஷயம், எதுக்காக இப்போ பேங்க்குக்கு வந்திருக்கோம் என்று வருண் கணேஷிடம் கேட்க, அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, விவசாய கடனுக்காக வந்தேன். எனக்கு இந்த பேங்க் விஷயம்லாம் என்ன தெரியும், நீ பெரிய பேங்க் மேனேஜர் தானே, அதான் நீ கூட வந்தா கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குன்னு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் என்று கணேஷ் கூற, சரி மாமா, எடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து விட்டேன் மாப்பிள்ள, அவங்க சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் வந்தேன் என்று கூற, இவ்வாறு இருவரும் அங்கே பேசி கொண்டிருக்க, வீட்டில் நித்யா, என்ன ட்ரெஸ் போடுறது, சாரி கட்டலாமா இல்லை சுடி போட்டுக்கலாமா என்று தன் ஆடைகளை தான் எடுத்து வைத்திருந்த பையில் தேடிக்கொண்டிருந்தாள். இந்த சாரி நல்லாயிருக்கும், இதையே கட்டுவோம் என்று ஆர்வமாக அவள் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை காண தயாராகி கொண்டிருந்தாள். வருண் மற்றும் கணேஷ் இருவரும் தங்களது வங்கி பணிகளை முடித்துவிட்டு மாலை 6 மணி அளவில் வீட்டிற்கு செல்ல வங்கியிலிருந்து வெளியே வந்தனர். அப்போது வருணின் நண்பன் ஒருவன் அங்கு வருணை பார்த்தான். டே மாப்பிள்ள, என்னடா எப்படி இருக்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று வருணிடம் அவன் கேட்க, டே நல்லவனே, நீ என்னடா இங்க என்று வருண் அவனிடம் கேட்டான். சரியா போச்சு போ, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்குற, நீ என்னடா இங்க என்று கேட்க வருண் அதற்கு சிரித்து கொண்டேன். ஒன்றும் இல்லடா, நம்ம ஊர் திருவிழா நடக்குதுல்ல, அதுதான் குடும்பமாக அத்தை வீட்டுக்கு வந்திருந்தோம். மாமா ஏதோ லோன் விஷயமா பேங்க் வரணும்னு சொல்லியிருந்தாரு, அதான் அவர் கூட வந்தேன் என்று கூறினான். டே வருண், என் கூட வாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க, அப்படியே உனக்கும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும் என்று வருணை கூப்பிட, ஓகேடா, இரு, மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வருண் கணேஷிடம் சென்றான். மாமா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க, நான் இவன் கூட போய் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவனது தோளுடன் சென்றான். இங்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை காண்பதற்கு நித்யா அழகாக அலங்காரம் செய்து கிளம்பிவிட்டு வீட்டில் வருண் வருவதற்காக காத்து கொண்டிருந்தாள். அவளை கண்ட திவ்யா, என்ன நித்யா, எங்கே போகிறதுக்காக இவ்வளோ அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கீங்க என்று கேட்க, அது ஒன்றும் இல்லை திவ்யா, வருண் என்ன இந்த ஊரில் நடக்கிற ஆடலும் பாடலும் ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், அதுக்காக தான் ரெடியாகி உட்காந்துருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம் நித்யா, ஆடலும் பாடலும் இன்றைக்கி போடுவாங்க, ஆனால் 6 மணி ஆயிடுச்சு, இன்னத்துக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிருக்குமே
என்று திவ்யா கூற, என்ன ஸ்டார்ட் ஆயிருக்குமா? ஆனால் வருண் இன்னும் ஆளக்கானா? என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார் என்று நித்யா திவ்யாவிடம் கவலையுடன் கூறினாள். அப்படியா நித்யா? வருண் மாமா மறந்துருப்பாரு. நீங்கள் வேணும்னா அவருக்கு கால் பண்ணி பாருங்க. ஆ சரி திவ்யா, நான் கால் பண்ணி என்னன்னு கேட்குறேன் என்று கூறிவிட்டு நித்யா வருணுக்கு கால் செய்ய, இங்கு வருண் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தான். அவனது ஃபோன் சைலண்டில் இருந்ததால் நித்யாவின் காலை பிக் செய்ய இயலவில்லை. வருண் அவளை அழைத்துச் செல்வதாக கூறியதையே மறந்துவிட்டான். நித்யா வருணுக்கு கால் செய்ய அவன் எடுக்காததால் சற்று வருத்தம் கொண்டாள். என்ன, வருணுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, எங்கே இருக்காரு? இப்போ டைம் வேற ஆயிட்டுருக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அதை கண்ட திவ்யா, நித்யா எதுக்காக இப்போ புலம்பிட்டுருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமா சீக்கிரம் வந்துடுவார், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். நித்யாவும் வருண் இப்போது வந்து விடுவான் அப்போது வந்து விடுவான் என்று எண்ணி வாசலையே பார்த்து கொண்டு அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் வாசலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பதை கண்ட பார்வதி, நித்யா என்னம்மா இங்கே உட்காந்து வாசலையே பார்த்துட்ருக்க? யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறியா? அது ஒன்றும் இல்லைத்த, வருண் என்ன ஆடலும் பாடலும் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார், ஆனால் இன்னும் ஆளை காணோம், அதான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னது, வருண் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானா? ஆனால் டைம் இப்போது 7:30 ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு பாதி ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து உன்னை எப்படி அவன் கூட்டிகிட்டு போவான்? அதெல்லாம் அவன் வரமாட்டான் நித்யா, நீ போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருமா என்று பார்வதி கூறினாள். அது வருண் என்கிட்ட கண்டிப்பாக என்ன அங்கே கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார், அவரை மறந்துருக்க மாட்டார், வேறு ஏதாவது வேலையாக இருக்கும், நான் அவருக்காக வெயிட் பண்ணுறேன் என்று நித்யா கூறினாள். சரி நித்யா, நீ காத்துட்டு இருப்பேன்னு தான் அப்படி சொன்னேன். வருண் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவான்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அவனுக்காக வெயிட் பண்ணு என்று கூறிவிட்டு சென்றாள். மணி இரவு 10 ஆனது. இருந்தும் வருண் வீட்டிற்கு வரவில்லை. நித்யா அந்த சோபாவில் வருணுக்காக காத்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அந்த சமயம் திவ்யா அறைக்கு வெளியே வந்து, நித்யா என்ன மணி 10 ஆச்சு, இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, ஏன் இன்னும் வருண் மாமா வரலையா என்று கேட்க நித்யா சோகத்துடன் இல்லை என்று தலையாட்டினாள். அச்சோ, சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க என்று கூறி நித்யாவின் அருகே அமர்ந்தார் திவ்யா. இருவரும் அங்கு அமர்ந்திருப்பதை கண்ட வசந்தி, ஏய் திவ்யா, என்னடியாச்சு, எதுக்காக 2 பேரும் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க என்று கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, வருண் மாமா நித்யாவை ஆடலும் பாடலும் ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார், அதுக்காக நித்யாவும் 6 மணிலேருந்தே உட்காந்துருக்காங்க, ஆனால் வருண் மாமா இன்னும் ஆளை காணோம் என்றாள் திவ்யா. அதை கேட்ட வசந்தி சிரித்து கொண்டே, என்னது, வருண் சொன்னதை நம்பி நித்யா இவ்வளோ நேரம் காத்துட்ருக்காளா என்று கூற, நித்யா கோபத்துடன் எழுந்து தனது அறைக்கு சென்று வேகமாக தனது கூந்தலில் இருந்த பூவை தூக்கி கட்டிலில் எறிந்தாள். நித்யா கோபத்துடன் சென்றதை கண்ட திவ்யா, அம்மா அறிவே இல்லையா உனக்கு, நீ பாட்டுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? ஏய், நான் என்னடி தப்பாக பேசினேன், நடக்கிறத தானே சொன்னேன் என்றாள். அறையில் நித்யா, ச்சே, வருண் வருவார்னு சொல்லி இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம், எனக்கு இந்த அசிங்கம் தேவையா, நான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் என்று நினைத்து கொண்டே கோபத்துடன் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். மணி 12 நெருங்க வருண் வீட்டிற்கு வந்தான். அறைக்குள் வந்தவன் நித்யாவை கண்டு, ஏ பொண்டாட்டி, என்னடி சாப்பிட்டியா என்று கேட்க நித்யா எதுவும் கூறாமல் முறைத்தாள். ஏய் என்னடி, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாமல் இருக்கா என்று வருண் அருகே வர, ஏன் வருண், நான் உங்ககிட்ட வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேனா? நீங்களாக தானே வந்து என்கிட்ட கேட்டீங்க, நானும் அதை நம்பி நீங்கள் வருவீங்கன்னு 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்று கோபமாக கூறினாள். ஐயோ சாரி டி லட்டு, சத்தியமாக மறந்துட்டேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தனா, அதான் அவனுங்க கூட பேசிகிட்டு இருந்ததில்ல, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதே ஞாபகம் வரல. ஓஹோ, ஞாபகம் இல்லையா,
என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதையும் மறந்துட்டு அவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தீங்களா? பொண்டாட்டி சாரிடி, சத்தியமாக மறந்துட்டேன். அப்போ போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசுங்க, அப்படியே என்னையும் மறந்துடுங்க என்று கூறி வருண் அவளது கன்னத்தை பிடிக்க வந்த கையை தட்டிவிட்டு வேகமாக வெளியே சென்றாள். சிறிது நேரம் செல்ல அனைவரும் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்தனர். நித்யா அனைவருக்கும் சாப்பாட்டை பரிமாறிக்கொண்டிருந்தார். ஆனால் வருணிற்கு மட்டும் சாப்பாட்டை பரிமாறாமல் கோபமாக நின்றிருந்தாள். அதை கண்ட குடும்பத்தினர் இருவரும் சிறிய பிள்ளைகள் போல சண்டை போடுவதைக் கண்டு சிரித்து கொண்டிருந்தனர். பின் கணேஷ், நித்யா வாமா, நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு, எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் என்று கூறி நித்யாவை அமர வைத்தார். நித்யாவின் எதிர்ப்புற நாற்காலியில் வருண் அமர்ந்திருந்தான். அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தவுடன் வருண் மேஜைக்கு அடியில் நித்யாவின் கால்களை லேசாக அவனது காலால் சீண்ட கூச்சம் கொண்ட நித்யா அந்த இடத்தில் சற்று நெளிய ஆரம்பித்தாள். அதை கண்ட பார்வதி, நித்யா என்னாச்சு, எதுக்கு இப்படி நெளிஞ்சிட்ருக்க என்று கேட்க, ஆ அது ஒன்றும் இல்லத்த, ஏதோ பூச்சி காலை சுற்றுற மாதிரி இருக்கு, அதான் என்று கூறி வருணை முறைத்தாள். வருண் சிரித்துக்கொண்டே மீண்டும் விளையாட நித்யா கோபமாக அங்கிருந்து எழுந்து, அத்தை எனக்கு இதுவே போதும், வயிறு ஃபுல்லாயிடுச்சு என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். பாத்திரம் கழுவும் இடத்தில் நின்றவள், இவர் என்ன இப்படி பண்ணிட்டுருக்காரு, நித்யா மயங்கிடாத, இப்படியே கோவமாறு என்று தனக்குள்ளே புலம்பினாள். அப்போது வருண் அவளது பின்னே சென்று அவளது இடையில் மென்மையாக கிள்ளினான். நித்யா பயந்து தன் கையில் வைத்திருந்த தட்டை கீழே போட்டாள். அந்த சத்தத்தை கேட்ட குடும்பத்தினர் வெளியிலிருந்து, நித்யா அங்கே என்னமா சத்தம், மறுபடியும் அதே பூச்சியா என்று கேட்டு சிரித்தனர். நித்யா கோபமாக, வருண் என்ன உங்களுக்கு அறிவே இல்லையா, இப்படி தான் பின்னாடி வந்து பயன்படுத்துவீங்களா, பாருங்க எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கன்னு என்று கூறிவிட்டு வேகமாக அழைக்கு சென்றாள். வருண், கடவுளே இவளை இன்னைக்கு நான் எப்படி தான் சமாதானப்படுத்த போகிறனோ என்று எண்ணிக்கொண்டே சோஃபாமில் அமர்ந்தான். வருண் யோசித்து கொண்டிருப்பதை கண்ட கணேஷ் அவளிடம் சென்று, என்ன மாப்பிள்ள ஏதோ யோசிச்சுட்ருக்க மாதிரி தெரியுது, என்ன உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஏதாச்சும் சண்டையா என்று கேட்க, இல்லையே சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று வருண் சமாளித்தான். ஓ அப்படியா, சரி நீ சண்டை போட்டுட்டு இருந்தா உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு ஐடியா கொடுக்கலான்னு நினச்சேன், சரி விடு என்று கணேஷ் கிளம்ப, மாமா ஒரு நிமிஷம், என்ன ஐடியா சொல்லிட்டு போயேன் என்றான் வருண். உனக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் மாப்பிள்ள. ஐயோ மாமா, ஆமாம் பிரச்சனை தான், நான் அவளை நைட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன், அதனால் அவள் கோவமாக இருக்கா, சமாதானப்படுத்த ஐடியா கூட. கணேஷ் சிரித்து கொண்டேன், சரி மாப்பிள்ள, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, இந்த ஐடியா மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் சமாதானம் ஆகிடுவாங்க, வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து வேகமாக உள்ளே நுழைந்த கணேஷ் தன் கையை நீட்டினார். அவர் கையில் மல்லிகைப்பூ மற்றும் அல்வா இருந்தது. யோ மாமா, என்னது இது, ஐடியா கேட்டால் அல்வா வாங்கிட்டு வந்திருக்க, மாப்பிள்ள இந்த அல்வா மல்லிகைப்பூவில் தான் விஷயமே இருக்குது, நீ போய் இதை உன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் கொடு, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாரு என்று கூற வருண் அதை வாங்கி கொண்டு நித்யாவை தேடினான். அவள் வீட்டில் இல்லாததால் வசந்தியிடம் கேட்க, அவள் கிணத்துக்கிட்ட தண்ணி இறைக்கிற நடம் முடிச்சிட்ருக்கா, போய் பாரு. வருண் பின்புறம் சென்று பார்த்தபோது நித்யா தனது சேலையை வாரி சுருகி கொண்டு கிணற்றில் தண்ணீர் இறைக்க தெரியாமல் முயன்று கொண்டிருந்தாள். பார்வதி அவளிடம், நித்யா உனக்கு தான் தெரியலல்ல, விடுமா நான் பார்த்துக்கிறேன். அத்தை நான் பண்ணிடுவேன், நீங்கள் போங்க என்று நித்யா கூறினாள். பார்வதி சென்றதும் வருண் சிரித்துக்கொண்டே நித்யாவின் பின்னால் சென்று அவளை அழைத்தான். நித்யா கோபமாக திரும்பி, என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்க, அது ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி, உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று கூறி மல்லிகைப்பூ மற்றும் அல்வாவை நீட்டினான். அதை கண்ட நித்யா விழுந்து விழுந்து சிரிக்க, ஏய் என்னடி இப்போ சிரிச்சிட்ருக்க? வருண், ஒன்றும் இல்லை, இந்த மல்லிகைப்பூவும் அல்வாவும்
உங்கள் மாமா தானே உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு என்று சிரித்து கொண்டே கேட்க, வருண், இல்லையே, நானாக தான் தேடி வாங்கிட்டு வந்தேன் என்று சமாளித்தான். நடிக்காதீங்க வருண், இது உங்கள் மாமாவோட ஐடியா தானே? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த மாதிரி ஐடியாலாம் என் மக்கு புருஷனுக்கு எப்படி தெரியும் என்று சிரித்தாள். ஏய், ஆமாண்டி, இப்போ என்ன அதனால்? நான் தானே கொடுக்குறேன், வாங்கிக்கோ என்று வருண் கூற, நித்யா அவனது வெகுளித்தனத்தை கண்டு, சரி, நீங்களே வச்சு விடுங்க என்று திரும்பி நின்றான். வருணும் அவளுக்கு மல்லிகை பூவை சூட்டினான். ஏ பொண்டாட்டி, என் மேலே ஒன்றும் கோபம் இல்லையே? இல்லை வருண், கோவம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்கன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னது டக்குன்னு கஷ்டமாயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் உங்களை கெஞ்சி விட்டு பார்த்தேன் என்றாள் நித்யா புன்னகையோடு. அடி பாவி, அதுக்குன்னு எவ்வளோ நேரமாக கெஞ்சி விடுவா என்றபடி வருண் நித்யாவை மென்மையாக தூக்கி கிணற்றின் மீட்டில் அமர வைத்தான். அவளது முகத்தை வருடி கூந்தலை ஒதுக்கி அவளது இதழ்களில் முத்தமிட நெருங்கினான். ஆனால் நித்யா பயந்த கண்களோடு விழிப்பதை பார்த்து, ஏண்டி, நான் எவ்வளோ ரொமான்டிக்காக வரேன், நீ என்னடானா ஃபீலிங்ஸே இல்லாமல் முடிக்கிற? அது நீங்கள் கிணத்து மேலே உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உள்ளே விழுந்துருவணும்னு பயமாக இருக்கு என்று சிறுபிள்ளை போல கூற, வருண் சிரித்து கொண்டே, ஏண்டி, நான் என் பொண்டாட்டிய கிணத்துல விழ விட்டுறேன்னா என்ன என்று கூறி அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். வருண், என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்க்க போகிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்கடி, யாரும் பார்க்க மாட்டாங்க என்று கூறி அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றான். கதவை தாளிட்டு நித்யாவை கட்டிலில் கிடத்தியவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். பொண்டாட்டி, என்னைக்கும் நம்ம அன்பு தோற்காதடி என்றான் காதலுடன். நித்யாவும் புன்னகைத்து அவளது அன்பின் தீவிரத்தை புரிந்து கொண்டு வருணின் சட்டையை பிடித்து இழுத்து அவனை தழுவிக்கொண்டாள். அந்த இரவை இருவரும் தங்களுக்குள் முழுமையான காதலோடும் சந்தோஷத்தோடும் கழிக்கத் தொடங்கினர்.